வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இன்னைக்கு யானைத்தந்தம் வெண்டை விளைஞ்சிருக்கு. விளைஞ்சி வளைஞ்சி பறிச்சுக்க சொல்லி நிற்கிறாங்க பாருங்க. அதனால் பறிச்சிருவோம். அப்போ தான் அடுத்த காய் வளர்ச்சி அடைவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ 3/4 அடிங்க, 3/4 அடி காய் வந்திருக்கு. பறிச்சுக்கலாம். இன்னொரு காய் இருக்கு, அங்கே ஒன்று விதைக்கி விட்டுருக்கேன். அது ஒரு அடி கிட்ட இருக்குது. அடுத்து இந்த காய், இந்த காய் இருக்கு. ஆனால் இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அது இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டோம் அப்படின்னு பார்க்குறேன். வச்சுருவோம். வச்சுட்டு இங்கே பாருங்க, சூப்பர் அசாம் ஊசி வெண்டை, மர வெண்டை, இத்தனை பேர் இருக்கு. மருதாணி வச்சேன் நைட்டு. உடம்புல ரத்தம் கம்மியாகிடுச்சு போல இருக்கு. பயங்கர சுருக்கமாக இருக்குது. கவனிக்கணும் ஹெல்த்தை. பயங்கர சுருக்கமாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நேற்று நைட்டு வச்ச மருதாணி. அசாம் ஊசி வெண்டை பறிச்சிருவோம். முத்திருச்சு. இன்னும் இந்த காய் இருக்கு, அதையும் பறிச்சிடலாம். ஒரே பறிக்கிறது கேமராமேன், கட்டிங்ஸ் மேன், கேமராமேன். நான் ஒரே ஆள், அதனால தான் அப்படி இருக்கு. இதையும் பறிச்சிடுவோம். இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எடுத்துருவோம். வெண்டைக்காய் போட்டு இதை பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும், அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் பறிக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சரி, விட்டு வைப்போம். இன்னும் கொஞ்சம் விட்டு பறிப்போம். அடுத்து கத்திரிக்காய். இந்த குட்டி சிங்காரிங்களுக்கு கொஞ்சம் எடுத்துருவோம். ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியல இந்த பிள்ளைங்களுக்கு. இந்த ஒரு வெண்டைக்காய் கிளையில் போய் தொத்திக்கிட்டு அவங்க ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அதனால் எடுத்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த தக்காளி. சும்மா ஒரு 5 பழம் சேர்த்துனா ஒரு பழம் ஆகுது. அதை போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு தக்காளி, அது நேற்று பறிக்காம தான் அது போய் கீழே விழுந்துச்சு போல. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, குப்பையிலே மாணிக்கம். பார்த்தீங்களா? வெள்ளை பச்சையம்மா, சிவப்பம்மா, வெள்ளையம்மா, சிவப்பம்மா 2 பேர் இருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு குட்டி புள்ள இருக்குது. பறிச்சிருவோம் வாங்க. கொஞ்சம் பிடிச்சின்னா பறிக்க முடியும். கீழே
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இருக்குது. சிங்கிள் பர்சனாக வேலை செய்யறதுன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஷிங்கு அதை குட்டி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்படி எடுத்துட்டேன். செம்ம கியூட்டில் அது காட்டிலே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா, வெரி பிக். கிளியே பழம் போடுன்னு போட மாட்டாங்க. இப்படி பிடிச்சி பறிச்சிட்டேன். ஓ, என்ன அழகு இன்னமும் இருக்கு, இன்னும் இருக்கு. இங்கே இருக்கு, இங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ கியூட் பேபி இது. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. என்ன ரீசன் தெரியல, என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் செம்ம கியூட் கத்திரிக்காய் இது. பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஓ என்ன அழகு. பறிச்சிடலாம். அப்படி எடுத்துட்டேன். இன்னும் இங்கே ஒரு ஆள் இருக்கு, ஆனால் இப்போ பறிக்கலை. ஓ மை காட், அப்படிங்கிற மாதிரி எனக்கு அறுவடை கொடுத்துருக்கு இந்த கத்திரி செடிங்க. இங்கே பாருங்க, அது அப்படி, இங்கே இப்படி ஒரு பிஞ்சு இந்த விழுந்துச்சு பாருங்க. ஒரு பிஞ்சு வந்துட்டு கீழே விழுந்துச்சு. அந்த காய் இப்போ பறிக்கிறதா அப்புறம் பறிக்கிறதா தெரியல. காசி தக்காளி வந்துருக்கு. இது வந்து லைப்ரரி டோகோ தக்காளி, இதுதான் காசி அழகி. இது வந்து ஒரு தக்காளி 1/4 கிலோ கிட்ட வைக்கும். ஆனால் இன்னைக்கு வைக்கல, ஏன்னா கொஞ்சம் வளர்ச்சி டிமிக்கியாக இருக்குது. இதையும் எடுத்துருவோம் நினைக்கிறேன். இது சமயம் வச்சு 1/4 கிலோ வச்சு. கத்திரிக்காய் என்னுடைய பறிக்கிற முறையை இப்படி தான் டபக்குன்னு பிடிச்சி பறிக்க வேண்டியது. அவ்வளோதான். வெண்டைக்காய் குட்டி குட்டியாக இருக்குது, அதெல்லாம் பறிக்கலை இப்போது. அது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வரட்டும், அப்போ பறிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மாடியில் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கத்திரிக்காய்க்கு ஏகப்பட்ட மருந்து அடித்து தான் அதை பறிக்கிறாங்க, வளர்க்குறாங்க. அது மாதிரி எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல், நான் பூச்சிக்கு கூட மருந்து அடிக்கலை, வந்திருந்தாலும் அதுவே போயிட்டு இந்தளவுக்கு காய் வச்சுருக்கு பாருங்கள். எனக்கே நினச்சி பார்க்க முடியல, அவ்வளோ
ஒரு ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கீரைங்கெல்லாம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, அதெல்லாம் பறிக்கல. அதெல்லாம் இப்போ நம்ம என்னோடய ஃபோன் கண்டினியூஷனாக எடுத்து போட்டால் தான் வீடியோ போட முடியும். கட் பண்ணால் அதெல்லாம் சேர்த்த முடியாது, டைம் லென்த்தி ஆகும். அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் இயற்கைக்கு.